ஹாய்டா, வெல்கம் டு மோச்சிபனி எஃப்எஃப் வேர்ல்ட். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நான் உங்கள் ஃபேரி. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமினோட எஃப்எஃபோட 4th பார்ட் தான்டா. ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருப்போன்னா, நம்ம ஹோபி டே ஜேகேலாம் வந்து ஜிமினோட கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க ஸ்போர்ட்ஸுக்கு நேம் எடுக்கிறதுக்கு. ஸோ வாங்கடா அதோட கண்டினியூ பார்க்கலாம். இப்படி அவங்க எல்லாருமே கிளாஸ்க்கு போய் அவங்களோட சார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போய் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி சென்டரில் நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம ஹாபி ஒரு சைடு அண்ட் நம்ம ஜேகே வந்து ஜிமின் இருக்க அந்த ரோ சைடில் வந்து எல்லாருக்கிட்டையும் நேம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம யோஞ்சன் தான், அவருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு அவர் வந்து நேம் கொடுக்கறதுக்காக வந்து ஹேண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாரு. இப்போது நம்ம டே தான் ஒரு மாதிரி அந்த டேபிளை நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா யோஞ்சனுக்கு முன்னாடி தான், அதாவது அந்த டெஸ்கில் ஃபஸ்ட்டாகவே நம்மளோட ஜிமின் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம டேக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி அப்படியே ஐஸெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது, அப்படியே அங்கே முறைச்சிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம யோஞ்சன் கை தூக்கணும், ஜிமின் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு என்னன்ட்டு யோஞ்சனை பார்க்குறாங்க. யோஞ்சன் இல்லைடா, எனக்கும் ஃபுட்பாலில் ப்ளே பண்ணணுன்னு ஆசையாக இருக்குடா, நானும் இது வரைக்கும் இதுலேயே போய் கலந்துக்கல, இப்போ இனிமேலேருந்து கற்றுக்கலாம், ஸோ காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்றாரு. ஓ அப்படியாடா சொல்லிவிட்டு அவர் பேசிட்டு திரும்பினா அந்த இடத்துல நம்ம ஜேகே தான் ஜிமினுக்கு நெருக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமினுக்கு வந்து ஜேகேவோட அந்த ஸ்டமக் அந்த மாதிரி ஏரியா தானே தெரியுது. ஸோ சிட் பொசிஷனில் இருக்கார். ஸோ நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஜேகே அண்ட் ஜிமினோட ஐஸ் அப்படியே மீட் ஆகுது. ஜேகேக்கு ஒரே ஹாப்பி, ஏன்னா ரொம்ப நாளாக அவர் தேடிட்டே இருந்த பர்சன் திடீர்னுட்டு அவர் கண் முன்னாடி இருக்கும்போது ஒரு ஹாப்பியாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம யோஞ்சன் தான் கூப்பிடுறாங்க. யோஞ்சன் கூப்பிடும்போது ஜேகே கான்ஷியஸ்க்கு வந்துட்டு சொல்லு சீனியர், நான் இந்த மாதிரி ஃபுட்பால் சேரலான் இருக்கேன், நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறான். இப்போது அவர் வந்து நம்ம ஜேகே அப்படியே நம்ம ஜிமினி ஃபேஸை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து நோட் பண்ணுறாரு. நம்ம யோஞ்சனும் ஒயன்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம டே தான் ஜேகே முடிஞ்சுதா போகலாமா அப்படின்ட்டு ஒரு என்னதை சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாரு. ஜேகே ஒரு மாதிரி இதுவாகிட்டு அப்படியே கண்ணிலேயே இவன் தொலை தாங்கலடா அப்படின்ற மாதிரி திரும்பிட்டு டேய்ரா நேம் எழுதிட்டு வர அப்படின்றாரு. இந்த சைடு ஹோபி எதுக்கு இவன் இப்படி கத்துறான், அது மாதிரிலாம் கத்த மாட்டான்ட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜேகே வந்து ஜிமின் பக்கத்தில் இருக்குது. ஹோபிக்கு ஏதோ லைட்டாக ஹிண்ட் ஆகுது. இப்போது ஹோபியும் சரின்ட்டு இந்த சைடு அவர் நேம் எடுத்துகிட்டு நம்ம டே கிட்ட தான் போகிறாரு. நம்ம ஜேகேவும் அப்படியே யோஞ்சனோட நேம் எடுத்துக்கிட்டே ஜிமின் கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்குறாங்க. உன் நேம் என்ன அப்படின்ட்டு. இப்போ ஜிமின் தான். ஜேகே ஒரே ஒட்டியே தான் நிமிர்ந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு கீழே குஞ்சிட்டு உட்காண்ட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் அது வந்து சீனியர் நேம் ஜிமின் அப்படின்றாரு. ரொம்ப பொறுமையாக சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜேகே தான், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நீ எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்கலையா அப்படின்றாரு. நம்ம ஜிமின் இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸில் பிடிக்காது சீனியர் அப்படின்றாங்க. ஓ அப்படின்றப்போ நம்ம டே மச்சான் போகலாம் வாடா, டைம் ஆகுது, நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போகணும் அப்படின்றாரு. நம்ம ஜேகே தான் ஷபா முடியலடா, கொஞ்ச நேரம் பேச விட்றானுங்களா, இவனுங்களை கழட்டி விட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சரின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஒரு மாதிரி ஜிமினை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம டே தான் ஜேகே அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினும் டேவை பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிமினுக்கு புரியுது, டே ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக பார்க்குறாரு. அவர் ஐஸ் அப்படியே ஜிமினை முறைச்சிட்டே இருக்கு, எரிச்சிடுற மாதிரி. ஜிமின் பயந்துட்டு அச்சோ நல்லா தானே இருந்தார், ஆனால் இவ்வளோ நாள் மறுபடியும் என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காரு. அந்த விண்டோ வழியாக டே வந்து ஜிமினை முறைச்சிட்டே போகிறாரு அந்த சைடு ஃபுல்லாமே. இப்போ அப்படி தான் அவங்களும் முடியுது. இப்போ யோஞ்சன் தான் ப்ளே கிரவுண்ட் போகலாம் வாடா அப்படின்ட்டு ஜிமினை கூப்பிட்றாங்க. சரி ஒயன் ஜிமின் எல்லாருமே வந்து அப்படியே ப்ளே கிரவுண்ட் சைடு தான் போயிட்டுருக்காங்க. ப்ளே கிரவுண்ட் சைடு போனால் அங்கே வந்து நம்ம ஹோபி ஒரு பையனுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நம்ம ஜே வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அந்த ஸ்வெட்டெல்லாம் அப்படி இருக்குது, அவருக்கு ஸ்வெட்டிங்காக அவர் வந்து ரொம்ப இதுவாகவே ஸ்பீடாக ஒரு மாதிரி அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு ஹெவியாக. அப்போது நம்ம ஜேகே தான் அதை பார்த்துட்டு டேக்கிட்ட வராங்க. டே மச்சான்
என்னடா ஆளே சரியில்லை, நம்ம போய் நேம் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீயும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க, என்னடா ஆச்சு? இன்னும் நீ தண்ணி கூட குடிக்கல, ஒரு ரெஸ்ட் எடுக்கல இது வரைக்கும், என்னாச்சு உனக்கு? பாரு எப்படி ஆயிடுச்சு. இது மாதிரி பண்ணேன்னா தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும், லூஸ் மாதிரி பண்ணாதடா வாடா அப்படின்ட்டு அவர் வாட்டர் பாட்டில் கையில் வச்சுட்டு நம்ம டேவை வந்து கேட்டுட்டு பேசிகிட்ருக்காரு. இப்போது நம்ம டே தான் ஒரு மாதிரி ஜெய முறைச்சிட்டு அந்த கோவத்தை வெளியவும் அவரால் காட்ட முடியல. அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த பாலை வந்து ஒரு மாதிரி கிக் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போது அங்கேருந்து ஒரு சவுண்ட், சீனியர் அப்படின்ட்டு. இப்போது 2 பேருமே ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ யோஞ்சன் தான், சீனியர் நேம் கொடுத்துருந்தேன்ல, அதான் என்ன இதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா யோஞ்சனுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒயன் பக்கத்தில் நம்ம ஜிமினும் வந்திருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்ததும் ஜேகே அப்படியே ஒரு மாதிரி காம் ஆகிட்டு, ஹே நீங்களா, இருங்க ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் தான் அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம டே வந்து நிமிர்ந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா அங்கே யோஞ்சன் ஒயன் ஜிமின்லாம் இருப்பாங்க. பார்த்ததும் இன்னும் ஒரு கோவம் வருது. அந்த வாட்டர் பாட்டில் ஒரு மாதிரி அப்படியே நசுக்கிறாங்க. அது அந்த மூடி வந்து ஒரு மாதிரி பிதுங்கிட்டு அந்த தண்ணியெலாம் ஒரு மாதிரி கொட்டிகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கசக்குறாங்க அந்த பாட்டிலை, காலுக்கு கீழே அவரோட பாலை வச்சுட்டு. இப்போது நம்ம ஜேகே தான் யோஞ்சன் கிட்டே போயிட்டு அப்படியே ஜிமினையும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமினும் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு கீழே குனிஞ்சிட்டு. இப்போ யோஞ்சன் கிட்ட, ஓகே நீங்கள் வந்துட்டிங்களா, சரி ஓகே, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரூமில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருக்கும், அந்த ஜெர்சி மாற்றிட்டு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் அந்த லாக்கரில் வச்சுட்டு வாங்க, ப்ராக்டிஸு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்னு செக் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைனுக்கு யார்கிட்ட நான் உங்களை அனுப்பணும்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்றாரு. ஓகே சீனியர்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம யோஞ்சன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க, ப்ராக்டிஸ் நீ தானே பண்ண போகிற, ஸோ நீ தானே ஜாயின் பண்ணியிருக்க, ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் பிளேஸ் இருக்குல்ல, அங்கே சிட் பண்ண சொல்லுன்னு சொல்லிடுறாரு. ஓகே சீனியர்னு சொல்லிட்டு அவர் திரும்பிட்டு யோஞ்சன் வந்து இந்த மாதிரி ஜிமினா ஒயன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு என்ன இதுன்ட்டு பார்த்துட்டு வரேன் ஸ்போர்ட்ஸ் ரூமில் அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜிமினுவில் நானும் வரேன்டா, இது வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் ரூமை பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனில், சரி ஓகே நீங்கள் 2 பேரும் உங்கள் பேக்கை கொடுத்துட்டு போங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளோட ஃபோன் எடுத்து நோண்டிட்டு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டா கிரவுண்டில். இப்போ ஜிமினும் யோஞ்சனும் அப்படியே ஜாலியாக பேசிட்டே அவங்க ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. இதை நோட் பண்ணுறாரு நம்மளோட டே. நோட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் ஸ்போர்ட்ஸ் ரூம் வழியாக போகிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே தூக்கி போட்டு பாலை ஒரு மாதிரி உதச்சிட்டு ஃபோர்ஸாக போயிட்டு அவரும் போகிறாரு. ஜேகே திரும்பி பார்த்தா அங்கே வந்து டே இல்லை. சரி எங்கன்னா போயிட்டுருப்பா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹோபிக்கிட்ட பேசிவிட்டு அங்கே வந்து பாலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம யோஞ்சனும் நம்ம ஜிமினும் வந்து வந்துட்டுருக்கும்போது யோஞ்சன் ஸ்போர்ட்ஸ் ரூம் உள்ள போயிட்டு அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்குறாங்க. கேட்டு இது மாதிரி அவங்க ஜெர்சிலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு யோஞ்சனுக்கு சொல்கிறாங்க. அவரை போயிட்டு அவரோட திங்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு அவரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே ஜிமின் இல்லை. சரி எங்கன்னா வாஷ்ரூம் போயிருப்பா, நம்ம கிரவுண்டில் என்ன எதுன்னு போய் கேட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டுருப்பார். இப்போது ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் எங்கே இருக்காங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமில் இருக்க ஒரு கபோர்ட் கிட்ட அவரோட அந்த மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு பர்சனும் அவரும் ஒரு மாதிரி நெருக்கமாக அந்த கபோர்டோட பேக் சைடில் இருக்காங்க. ரொம்ப சின்ன பிளேஸ், ஒருத்தர் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த ஐஸ் அப்படியே எல்லோரும் அங்கேருந்து ஒவ்வொருத்தராக போனதும் அப்படியே அந்த ஐஸ் ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷாக வந்து ஜிமின் பக்கம் தான் திரும்புது. ஜிமின் பார்க்குறாரு, ஆப்போசிட்டில் வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். அவரோட ஐஸ் அப்படியே ரெட்டாக இருக்கான்னு அவர் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்கில் அவரோட ஹார்ட் ப்ரீத்லாம் வந்து ஜிமினோட ஃபேஸில் அப்படி படுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு ரொம்ப பயப்படுறாரு டேவோட ஃபேஸையும். அண்ட் நம்ம யோஞ்சன் வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக போயிருப்பார். அப்போ ஜிமின் அங்கே நின்றுட்டுருக்கும்போது டே அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் வந்திருப்பார். அங்கே வந்து அவரை சுற்றி யாரும் வந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி தான் இருந்திருப்பாங்க. 2 ரூம் அந்த மாதிரி இல்லை.
ஸோ அதனால் என்ன பண்ணிருப்பாரு, டே வந்த கோவத்தில் அப்படியே ஜிம்மினை அப்படியே வலிச்சிட்டு வந்து அப்படியே அந்த கபோர்டுக்கு பின்னாடி நிறுத்தியிருப்பாங்க. அப்போது நம்ம டேயை பார்த்து ஜிம்மின் ரொம்ப பயப்படுறாங்க. அவரோட ஐஸ் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப சின்ன இடம், சின்ன பிளேஸ் அது. இப்போது நம்ம டே தான் ஒரு மாதிரி நான் ஹேண்ட்ஸ் எடுக்கிற கத்தியாத அப்படின்றாரு. அப்போது அப்படின்ற மாதிரி கண்ணை மடைச்சுட்டாங்க எடுத்துகிட்டு. நான் இவ்வளோ வாட்டி சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாங்க. என்னன்ற மாதிரி ஜிமின் பார்க்குறாங்க கொஸ்டின் ஐஸோட. நான் என்ன சொன்னேன், என் கேங் இருக்கும்போது நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கேங் இருக்க இங்கே நீ வந்திருப்ப அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாகவே பேசுகிறாங்க பல்ல கடிச்சிட்டு. இப்போ நம்ம ஜிமின் தான் அது வந்து என்ன பண்ணுறீங்க, ஏன் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாட்டிட்டு என்னை விடுங்க, யோன்ஜன் என்னை தேடுவான், சரி நான் இங்கே வந்தது தப்பு தானே, நாளையிலேருந்து வரமாட்டேன், என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறான். டே ஒரு மாதிரி ஜிம்மினை அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே பிளாக் பண்ண மாதிரி நிற்க வச்சுருக்காரு. ஒரு ஹேண்ட்ஸில் தான் அவரோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பார். இப்போது அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே இருக்குது. ஜிம்மின் அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே கீழே கட்டுறதுக்காக போகிறாரு. அப்போ அந்த ஹேண்ட்ஸ்லேயே அப்படியே ஜிம்மினோட பேக் சைடில் இருந்து அவரோட வெஸ்ட்டை ஹக் பண்ண மாதிரி ரொம்ப பக்கமாக இழுக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுது. ஆனால் என்ன பண்ணுறீங்க அண்ணா விடுங்க அப்படின்ட்டு கத்த பார்க்குறாங்க. பிச்சு நம்ம டேக்கு தான் ரொம்பவே ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. என்ன இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே டேக்கிட்ட பேசிட்டே இருக்காரு. டேக்கு அவரோட கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜேகே போய் அவங்ககிட்ட நின்று பேசினது, இப்போவும் கிரவுண்டில் வந்து ஜேகே வந்து அவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி அந்த கோவம் அப்படியே ஹைப் ஆகுது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவர் திங்க் பண்ணுறாரு. அந்த ஜேகே கிட்ட அவர் பண்ண ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசினது, அந்த கிளாஸ் ரூமில் அப்படிலாம் ஒரு மாதிரி சுகா கிட்ட பேசினது, அண்ட் ஃபிலிக்ஸ் அவரோட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்க வந்தது, இந்த மாதிரி பல இமேஜ் வந்து அவரோட அந்த ஐஸ்கிட்ட வந்து அப்படியே கிராஸ் ஆகிட்டு போகுது. ஜேகே அவரை பற்றி பேசினது அண்ட் அவரை பற்றி சொன்னது அந்த கேன்டீனில், அதெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. ஒரு மாதிரி ஜிம்மினை அவர் வெஸ்ட்டு பிடிச்சி ரொம்ப நெருக்கமாக அவரோட செஸ்கிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஜிம்மின் தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட ஹேண்ட்ஸை வச்சுட்டு அவரோட செஸ்ட்டில் வந்து ஹேண்ட்ஸை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு ஒரு மாதிரி ஆங்கரி இஷ்யூ ரொம்பவே ஹை ஆகிட்டு அப்படியே ஜிம்மினை பிடிச்சி அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி கீழே பேக் சைடில் முறுக்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஒரு மாதிரி வலிக்குது திட்டு கை விடுங்க அப்படின்ட்டு மேலே அப் பண்ணி பேசுகிறாங்க. அப் பண்ணுறதுக்காக ஹெட்டை வந்து மேலே கொடுக்குறாங்க. அப்போது நம்ம டே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே ஜிம்மினோட லிப்ஸில் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க அண்ணா? என்ன சொன்ன கேளுங்க. இன்னொன்று கூப்பிடாதுன்னு சொன்ன கேட்க மாட்டியா எத்தனை வாட்டி சொல்கிறேன், அண்ணன் கூப்பிடாதுடா அப்படின்ட்டு அவர் இப்படி கிஸ் பண்ணி ஜிம்மினோட லிப்ஸ் அப்படி போட்டு கடிக்கிறாங்க. அண்ணா வலிக்குது, அண்ணா விடுங்க, என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்றாங்க. டீலாம் ரொம்ப அவரோட ஆங்கர் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜிம்மின் அப்படி போஸாக வந்து அவர் லிப்ஸ் எல்லாம் பிடிச்சி அப்படியே பைட் பண்ணுறாங்க. அதில் அப்படியே ஜிம்மினுக்கு அப்படியே ப்ளீடே ஆகிடுது. எத்தனை வாட்டி சொல்கிறேன், கேட்க மாட்டேன் உனக்கு புரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணிட்டு அப்படியே கத்திட்டே இருக்காரு. ஜிம்மின் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ப்ரீத் விடுறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி முடியல, அவருக்கு ரொம்ப முடியல. விடுங்க என்னால் முடியல அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஒரு மாதிரி அவரோட அந்த கோவம் அப்படியே காமாயிட்டு அப்படியே விட்டுறாரு. ஜிம்மினோட ஃபேஸை பார்க்கணும். அப்படியே அழுது அவரோட ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட் ஆகிட்டு அவரோட லிப்ஸில் அப்படியே ஒரு மாதிரி பிளட் ட்ராப்ஸ்லாம் இருக்குது.
டேக்கு அது பார்க்கவே பாவமாகுது. சேட்டையா என்னடா பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்லேயே சொல்லிட்டு அப்படி ஜிம்னு ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல அவருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அவர் கொஞ்ச நேரத்தில் அவரோட மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியல. என்ன அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துக்குச்சு என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் மனசில் 1008 குழப்பம். அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. பார்த்தா அவருக்கு லிப்ஸ் எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி ப்ளீட் ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி பயமே வந்துடுது. அச்சோ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அண்ணா, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, எனக்கு என்னன்னு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி அழுதுட்டு அவர் வாஷ்ரூம் தான் போகிறாரு. வாஷ்ரூம் போயிட்டு அந்த மிரர் முன்னாடி பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மின் லிப்ஸ்லலாம் அந்த மாதிரி பைட் பண்ணுது. அப்படியே ஜிம்மின் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவர் லிப்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளேஸே தெரியல, நியூ பிளேஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமை விட்டு வெளியே வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த இடத்துல நம்ம ஹோபி தான் உள்ளே வராரு. அவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக. பார்த்தா நம்ம ஜிம்மின் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவரோட ஃபேஸ்லாம் ரெட்டாக ஒரு மாதிரி டியர்ஸாக ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் அவருக்கு ரெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு கேட்குறாரு, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இல்லை நான் என் ஃப்ரெண்ட் யோன்ஜுன் தேடிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஓ யோன்ஜுன் அவன் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கா, ஜேகே அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான், நீ என்ன பண்ணுறன்றாரு. எனக்கு அந்த கிரவுண்டுக்கு எப்படி போகணுன்னு வழி தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேடாக சொல்கிறாரு. நம்ம ஹோபிக்கு இவனை பார்க்கவே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது, என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி. சரி இந்த சைடில் இப்படி போயிட்டு அந்த லெஃப்டில் போ, அங்கே தான் இருக்குது கிரவுண்டு அப்படின்றாரு. ஓகே தேங்க்யூ சீனியர் சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்காரு. நம்ம ஹோபிக்கு தான் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, என்னாச்சு, ஏன் இந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம், யார் என்ன பண்ணா, ஏன் இப்படி இருக்கா, இவன் பார்க்கவே நல்லா தானே இருந்தான் மார்னிங் கூட நேம் லிஸ்ட் எடுக்கும்போது அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே உள்ள ரூமில் என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறாரு. வழியில் பாதியிலே நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி வாலில் சாஞ்ச மாதிரி ஏதோ ஒரு திங்கிங்லேருந்து அங்கேயே திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கா என்னடா பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் அங்கே நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்கணும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வா போகலாம் அப்படின்றாரு. இப்போ நம்ம டயாங் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட ஐஸ் இன்னமும் ரெட்டாக தான் இருக்குது. என்னாச்சு டயாங், உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் எப்படி இருக்க, அது ஓகே அப்படின்றாரு. நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்றாரு. சரி இப்போ நான் வரேன் அப்படின்றாரு. சரி அப்படின்னு இப்போ நம்ம டயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிம்மின் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஜிம்மினை அவன் குழந்தை, அவனை போய் இந்த மாதிரி தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்டு. டயாங்கா நீ என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு, ஏன்டா இப்படி நடந்துக்கிற, அவன் யார்கிட்ட பேசினா என்ன, யார் கூட பழகுனா என்ன, ஏன் அவன் மேலே இப்படி உனக்கு இந்த மாதிரி பொசஸ் ஆகுது, என்ன ஒரு ஃபீலிங்ஸ் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தயாங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஹோபியும் போயிட்டு ஜெக்கிக்கிட்ட பேசிட்டு பார்த்தா அங்கே வயன் கூட தான் நம்ம ஜிம்மின் உட்காந்துருக்காரு. வயன் கேட்டுகிட்டே இருக்கா துருவி என்னாச்சு ஜிமினா, ஏன் என்ன அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இல்லை நான் யோன்ஜுனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன், யோன்ஜுன் போயிட்டாப்புல. அப்போது நான் வாஷ்ரூம் போகும்போது இந்த மாதிரி அந்த கதவில் முட்டிக்கிட்டேன், அதனால தான் அப்படி வலிக்குது, அதனால தான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு மாதிரி குழந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இப்போது நம்ம அச்சோ ஜிம்மின் நீ ரொம்ப சின்ன பையனா, எப்படி அலற அப்படின்ட்டு பார்த்துட்டு ஜிம்மினுக்கு சமாதானம் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஜிம்மின் வேற ஒரு திங்கிங்கில் டயாங் இந்த மாதிரி பண்ணதை நினச்சி அவர்கிட்ட ரூடாக நடந்ததை நினச்சி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்காரு. இந்த சைடு நம்ம டேவும் கிரவுண்டுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம வயன்கிட்ட பேசிட்டு அவர் ஒரு மாதிரி அவரோட ஐஸ் எல்லாம் டியரில் இருக்குது, அதெல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு. ரொம்ப சேடாக இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி ஹார்ட்டு ஏதோ ஒரு சைடு வலிக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவரும் அது கேர் பண்ண வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் யோன்ஜனை பார்த்துட்டே அப்படியே நம்ம ஜிம்மினை தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் வயன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.
டே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரிடா நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜேகேவும் ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே ஜிமின் இருக்க சைடுக்கு தான் போகிறதுக்காக போகிறாரு. அப்போது நம்ம டே தான், மச்சான் இந்த மாதிரி அந்த நியூ ஸ்டூடெண்ட்க்கு ஹோபி எடுக்கிறது புரியுதா இல்லைன்னு தெரில, நீ வேணா ஹோபிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்றாரு. நம்ம டே அங்கே அப்படி சொன்னது ஜேகேக்கு சொல்லிருந்து, நான் தாண்டா இவனுக்கு பிரச்சனை, அவன்கிட்ட போகணுன்னு நினைக்கும் போதெல்லாம் இவன் எனக்கு இப்படி முட்டுக்கட்டியாக வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போது அந்த கிரவுண்டுக்கு 2 கேர்ள்ஸ் வராங்க. வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகே கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க. சீனியர் அப்படின்றா, யாருன்னா நம்ம லில்லி. பார்த்துட்டு ஜேகே என்ன வேணும் உங்கள் 2 பேருக்கும், அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சீனியர் அது வந்து என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜேகே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஃபேரி ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டே இருக்காங்க. ஜேகேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, இப்போ நம்ம லில்லி தான், அது வந்து அவள் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா சீனியர் அப்படின்றா. இப்போது நம்ம ஜேகே தான் நிமிர்ந்து பார்த்துட்டு 2 பேரையும் என்ன வேணும் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்றாரு. இல்லை சீனியர் அது வந்து அப்படின்ட்டு நம்ம ஃபேரி தான் அப்படி கீழே நம்ம ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஃபேரியை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம லில்லியை பார்த்துட்டு, என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும், ஒன்றும் கிளாஸ் ஹாஸ் இல்லையா, நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் எதுனா கலந்துருக்கீங்களா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு டேமில் இருக்க கோவத்தில் அவங்க மேலே காட்டுறாங்க. இப்போது நம்ம ஃபேரி தான் ஒரு மாதிரி அழுக்கே வந்துடுது அவங்களுக்கு. நம்ம லில்லி தான், சீனியர் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி திட்டிட்டு அவள் ஃபேரியை வாடி எல்லாம் உன்னால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரியை கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஃபேரிக்கிட்ட சொல்லிட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவள் மிரட்டிட்டு ஃபேரியை கூப்பிட்டுட்டு லில்லி போயிடுறா. இப்போ ஜிமின் இப்போது நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி வச்சோ அவன் மேலே இருக்க கோவத்தை தேவையில்லாமல் அந்த கேர்ள்ஸ் மேலே காட்டிட்டோம். பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போனான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு ஹோபி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தா அந்த பையன்கிட்டே அவர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. ஹோபி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஹோபி தான் ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்கவே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஜிம்மின்கிட்ட ஹோபி போகிறாங்க. போய் ஒயனோட அந்த பிளேஸில் தான் ஹோபி உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு பார்க்குறாங்க. இன்னும் நம்மளோட ஜிம்மின் ஒரு மாதிரி க்ரை பண்ணிகிட்டு இருக்கவர். அப்போது ஹோபி பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு அப்படின்றாரு ஒயன்கிட்ட. அது ஒன்னோட சீனியர், அவன் ஏதோ ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்கே ஏதோ கதவுல இடிச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹோபி ஏதாவது ஜிம்மின் ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஏய் ஆர் ஓகே, எதுக்கு எங்களை பார்த்து பயந்துட்டுருக்கேன், என்னாச்சு, நான் உனக்கு சீனியர் தானே, நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்று அப்படின்றாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை ஒயன், நான் கிளம்புறேன், நீ வரியா இல்லையா அப்படின்றாங்க. டே யோன்ஜுன்றா, இல்லை நீ யோன்ஜன் கூட இருந்து வெயிட் பண்ணிவிட்டு வா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம ஜிம்மின் ஒரு மாதிரி பயந்துட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம டே தான் இதை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி என்னாச்சு, ஏன் எப்படி போகிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இல்லை அவனுக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு அவன் தனியாக போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டே தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போது நம்ம ஹோபி தான் ஒரு மாதிரி என்ன இவன் எப்படி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்டே வராரு. நம்ம டே என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு சரி நீங்கள் பார்த்து கிளம்பி வாங்க, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஜேகேவும் சரிடா அப்படின்ட்டு அவரும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. ஹோபியும் சரி மச்சான் நீ பார்த்துப்போ அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி ஸ்பீடாக வெளியே வராங்க. வந்தால் நம்ம ஜிம்மின் ஒரு மாதிரி பொறுமையாகவே பஸ் ஸ்டாப்பை ரீச் ஆகிட்டாங்க. டே பைக் எடுத்துகிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் யாரும் இல்லை, ஏன்னா காலேஜ் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து தான் எல்லோரும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு போய் ப்ராக்டிஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பஸ் ஸ்டாப்ஸில் அந்தளவுக்கு எல்லாம் க்ரௌடாக இல்லை. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி ஜிம்மின் கிட்டே போய் நிற்கிறாங்க. ஜிம்மின் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பர்சன் யாருன்னு அவருக்கு தெரியல. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி அந்த பைக்கை ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் நிமிர்ந்து பார்த்தா நம்ம டே தான் இன்னும் பயப்படுறாங்க. ஒரு ஐஸ் அப்படியே ரொம்ப ஷேக் ஆகுது. அவர் ஐஸ் அந்த ஹேண்டு அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அவர் பாடி எல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது அவருக்கு.
கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம டேக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது. வண்டியில் ஏறு அப்படின்றாரு. இல்லை 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 டிட்டே அது வேண்டாம் அப்படின்றாரு. வண்டியில் ஏறுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு குரல். ஜிமின் ரொம்ப பயந்துட்டே அவர் வண்டியில் அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே வண்டியில் ஏறுறாரு. ஏறும்போது அப்படியே ஸ்பீடாக வண்டி எடுக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமின் போயிட்டே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வண்டி ஸ்பீடாகவே கொண்டு போகிறாங்க. போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஒரு மாதிரி அவர் இன்னமும் அழுதுகிட்டே இருக்காரு. அவரோட ஃபேஸில் இருக்க அந்த டியர்ஸில் நம்ம டேவோட அந்த ட்ரெஸ், ஏன்னா அவர் ஸ்பீடாக வண்டி விட்டுருக்காதால் டேவை ஹக் பண்ண மாதிரி தான் உட்காந்துருக்காரு பேலன்ஸ்க்கு ஹிப்பில். அப்போது அந்த டியர்ஸ்லாம் நம்ம டேவோட பேக் சைடில் இருக்க அவரோட அந்த ஷர்ட்டில் தான் படுது. அது ஈரமாக இருக்கிறது தெரியுது அவருக்கு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அவனை பண்ணிட்டோமே, என்ன நினைப்பான் அவன், பாவம் குழந்த அவனை போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே கோபம். ஒரு மாதிரி கோவத்திலே வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்காரு. ஜிம்மினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் அவர் வண்டியிலலாம் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் டே கூட வண்டியில் வரதே இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப பயப்படுறாரு. டிட்டே ப்ளீஸ் வண்டியை ஸ்லோவாக ஓட்டுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டிட்டேன்னு கத்துறாரு. லைட்டாக காம் ஆகிட்டு லைட்டாக அவரோட வண்டி ரைஸ் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாரு. இப்போ தான் அவரோட ஹேண்ட்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணிட்டு நிமிர்ந்து உட்காந்து ப்ரீத் பண்ணுறாரு. நம்ம டேக் ஒரு மாதிரி அவரோட மிரர்லேயே நம்ம ஜிம்மினை பார்த்துட்டே வராங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி தான் ரீச் பண்ணிவிட்டு இறங்கு அப்படின்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு எதுவுமே சொல்லலை. நம்ம டேக்கிட்ட இருந்து குடுக்குடுன்ட்டு அவர் வீட்டுக்குள்ளே போய் ரூமை போய் லாக் பண்ணிவிட்டு அவர் உள்ளே இருந்துக்கிறாரு. இப்போது நம்ம டே தான் ஒரு மாதிரி உள்ளே வராங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, டயங்க எப்போ வந்தடா அப்படி சொல்லிட்டு. இப்போ தான் வந்தம்மா. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், எங்கே நம்ம ஜிம்மின் இன்னும் வரல? ஜிம்மினோ வந்துட்டானே, நான் வரதுக்கு முன்னாடி தான் பார்த்தேனே. அப்படியா, நான் பார்க்கவே இல்லையா? அவன் என்னை பார்த்தானா எப்போவுமே என்கிட்ட பேசிட்டு தானே போவான், தெரியல நீன்னு சொல்லிவிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவரோட ரூமுக்கு பக்கத்தில் போகும்போது நம்ம ஜிம்மினோடது அந்த ரூமே பார்க்குறாரு. அந்த ரூம் ஒரு மாதிரி லாக் பண்ண மாதிரி இருக்குது. உள்ளேருந்து ஒரு மாதிரி சவுண்ட். அப்படி அழகுறாரு நம்ம ஜிம்மின். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது காட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறாரு. ஒரு மாதிரி அவரோட அந்த விம்மி அழுகிற ஒரு மாதிரி சைலண்ட்டாக அழுகிற அந்த சவுண்ட் மட்டும் நம்ம காதில் விழுது. அவர் அந்த டோருக்கு வெளியே தான் இருக்கார். ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு நம்ம ஜிம்மின். ஜெயாங் தான் பார்க்கவே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவரும் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு அவரும் ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. டேயங்கா உனக்கு என்ன ஆச்சு டேயங்கா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? அவன் என்ன ஆனால் அவனுக்கு என்ன, யார்கிட்ட பேசினா என்ன, நீ ஏன் அவனை அப்படியே டார்ச்சர் பண்ணுறது? உனக்கே சரியான்னு தோணுதா? என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இங்கே நடந்துட்டுருக்கேன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நீ தேவையில்லாமல் அவனை எதுக்கு கிஸ் பண்ண, அவனை ஏன்டா கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் திங்க் பண்ணிக்கிறாரு. அவரோட மைண்ட் கூடவே அவரும் ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டின்னர் டைம் ஆகிடுது, நைட் ஆகிடுது. அவங்க அம்மா தான் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் டோரே நாக் பண்ணுறாங்க அவங்க அம்மா. இப்போ நம்ம தான் வெளியே வராரு. ஆனால் ஜிம்மினோட கதவு இன்னும் லாக்கில் தான் இருக்குது. கீழே டைனிங் ஹாலில் போனால் அவங்க அம்மா கேட்குறாங்க, ஜிம்மின் வரலையாடா அப்படின்ட்டு. அவனோட டோர் லாக்கில் இருக்கே அப்படின்றாங்க. இல்லைடா, ஈவினிங் வந்ததுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லைடா. அவன் என்னை பார்க்க கூட வரல, ஈவினிங் கூட எதுவுமே ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடல அப்படின்ட்டு அவங்க அம்மா சேடாக சொல்கிறாங்க. இப்போ டேங் தான், சரி அவனுக்கு ஃபுட் போட்டு கொடுங்க, நான் கொண்டு போய் மேலே கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்போது நம்ம அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. உண்மையாடா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்றாரு. சரி நான் அவங்களும் அவருக்கு ஃபுட்டு வாட்டர்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. அவரும் சரி நான் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க. ஜிம்மினோட டோரை அப்படியே இது பண்ண மாதிரி தான், ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேடா, இது முடிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்க்கலாம்.